அண்மைச் செய்தி. தர்பூசணிகளில் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தர்பூசணி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது பற்றி பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். தர்பூசணி பழங்களில் நிறங்களுக்கும் சுவைக்கும் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி செங்கல்பட்டு விவசாய நல சங்கத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் தர்பூசணி பழங்களில் எந்த ரசாயனங்களும் செலுத்தப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது அதிகாரிகள் வேண்டுமென்றே பொதுமக்களிடையே தவறான பிரச்சாரத்தை பரப்பியதால் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் கடுமையான இழப்பீட்டு சந்திக்க நேரிட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இழப்பீடு வழங்குவது தொடர்பாக விவசாயிகள் அளித்த மனுக்களை அரசு 8 வாரங்களில் பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.